அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, ஒண்ட வந்த பிடாரம் ஊர் பிடாரத்தை விரட்டுச்சு, இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்குவான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அந்த பழமொழி அப்படியே நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் கரும்பு விவசாய சின்னம் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். அந்த கரும்பு விவசாய சின்னத்துல நாம் தமிழர் கட்சிக்கு 31 லட்சம் பேர் வாக்களித்திருக்கின்றார். 2 சட்டமன்ற தேர்தல்கள், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல் சொல்லி 4 தேர்தல்கள் எதிர்கொண்டிருக்காங்க. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 7% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இந்த கரும்பு விவசாய சின்னத்தில் பெற்றிருக்கின்றாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசுறவங்க ஒரு சோடா புட்டிய மாட்டிக்கிட்டு, ஒரு சோழனா பைய தோல்ல மாட்டிக்கிட்டு தெருத்துருவா எங்கேயாவது போவாங்க. அதிகபட்சமா போனா ஒரு 4 சோற்றுக்குள்ள ஒரு அறையில தமிழ் தேசியம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு, அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு வளர்ந்துகிட்டு சரசரந்து வளர்ந்துகிட்டு வருது. தமிழ் தேசியம் எழுந்து வருவது, தமிழ் தேசியம் புரட்சியாக இன்னைக்கு எழுந்து வருவதை பார்த்த இந்த சொன்ன பத்திய பழமொழியில ஒண்ட வந்த பிடாரம் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் என்ன செய்யுது, தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் தேசியத்திற்கு எதிராக சதி செஞ்சு சூழ்ச்சி செய்து தந்திரமாக கபடமாக அந்த நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமான அந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காம அதை முடக்கணும்னு சொல்லி முடக்கி ஆட்டைய போட்டு இருக்குது. அப்படி ஆட்டைய போட்டதற்கு எதிராகத்தான் நாம் தமிழர் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துச்சு. தெரியுமா, கீழ் நீதிமன்றங்கள் இந்த உயர் நீதிமன்றங்கள்லாம் எப்படி செயல்படுதுன்னு நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே உச்ச நீதிமன்றமே இந்த உயர் நீதிமன்றங்களை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அப்பேற்பட்ட உயர் நீதிமன்றமான டெல்லி உயர் நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி விடல. இந்திய உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க. அப்படி மேல்முறையீடு செஞ்ச வழக்கு இன்னைக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. முதல் அமர்வு தான் முதல்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதனால அதிகமான கேள்விகளை எழுப்ப முடியல, அதிகமான நடவடிக்கைகளை முடக்கி விட முடியல. அப்ப இன்னைக்கு பொதுவா நாம கேட்போம் இல்லையா, ஏன்னா அவனுக்கு கொடுத்தா என்னடா அப்படின்னு சொல்லி நாம கேள்வி கேட்போம் இல்லையா. அதே தோணியில அதே வகையில தான் இந்திய உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் கொடுக்க கூடாதியா, ஏன் கூடாது சொல்லு, காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தேர்தல் ஆணையத்திற்கு. திருப்பி மீண்டும் வருகின்ற திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்படி திங்கட்கிழமை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற போது நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமான கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்படும், அன்றைக்கு உறுதி செய்யப்படும். ஏன் சொல்றேன், எதன் அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா, பொதுவா அரசியல் கட்சிகள் 2 விதமா இருக்கு. ஒன்னு ரெகக்னைஸ் பார்ட்டி, இன்னொன்னு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், இப்படி இருக்கு. 2 விதமா இருக்கு. இந்த 2 விதம் இல்லாம இன்னொரு 3வது விதம், புதிதாக முளைத்து வருகின்ற கட்சி ஒரு 3வது விதம். அப்படி புதிதாக முளைத்து வந்த கட்சி தான் இந்த கர்நாடகத்தை தலைமையிடமாக கொண்டு வந்த புதிய கட்சி. அந்த புதிய கட்சிக்கு தான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கட்சியான நாம் தமிழ் கட்சிக்கான சின்னமாக இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னத்தை தூக்கி இங்காண்ட கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. இதுல என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள்ல 1% வாக்குகளை பெற்றிருந்தால் அவர்களுக்கான அந்த சின்னம் முன்னுரிமை கொடுக்கணும் அடுத்து ஒதுக்கும் போது அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளாக இருக்கு. அப்ப நாம் தமிழர் கட்சி 1% இல்ல, 7% மேல வாக்குகளை தேர்தலில் பெற்றிருக்கு. அப்படி இருக்கின்ற சூழல்ல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி, ஏற்கனவே 7% வாங்கின ஒரு கட்சியினுடைய சின்னம், ஏற்கனவே 2 சட்டமன்ற தேர்தல்கள், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தலில் போட்டுக்கிட்ட கட்சியினுடைய சின்னமாக இருக்கின்ற ஒரு சின்னத்தை புதுசா ஒருத்தன் முளைச்சு வரான் 3வதா, அவனுக்கு தூக்கி கொடுத்தா யாரு ஒத்துப்பான்? இதுதான் நீதியா? ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையில 1% எடுத்த அந்த கட்சிக்கு அவங்க வச்சிருந்த சின்னத்தை அவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது, அவங்களுக்கு தான் முன்னுரிமைங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் இருக்கும்போது அந்த விதிமுறைகளை மீறி அதை உடைச்சு தேர்தல் ஆணையம் புதுசா முளைச்சு வந்து அவனுக்கு கொடுக்குது. எளிய பிள்ளைகளாக இருக்க நமக்கே தெரியும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு, நீதியை நிலைநாட்ட துடிக்கின்ற அந்த நீதிபதிகளுக்கு தெரியாதா? அவர்கள் கேள்வி எழுப்ப மாட்டார்களா? அப்படிங்கிற நம்மளுடைய கேள்வி. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமாக கரும்பு விவசாய சின்னம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தினால உறுதி செய்யப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது. இங்க நாம இன்னொன்னையும் பார்க்கணும்.
நாம் தமிழர் கட்சி ஒன்னும் சின்னத்துக்காக போராடல, நாம் தமிழர் கட்சி உரிமைக்காக போராடுது. ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருவதை, அவனுடைய எழுச்சிய, தமிழ் தேசியத்தை அடக்கணும் ஒடுக்கணும் சொல்லி இங்க ஒண்ட வந்த பிடாரங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சதி செஞ்சு, சூழ்ச்சி செஞ்சு, தந்திரமாக, கபடமாக அந்த சின்னத்தை அட்டைய போடுறாங்க. அப்ப அவனுங்க தந்திரமாக செயல்படுவதற்கு எதிராக தான் நாம் தமிழர் கட்சி இந்த ஒண்ட வந்த பிடாரங்களுடைய இடுப்பு எலும்பு உடைக்கணும், அவனுங்க வாயில மண்ணை போட்டு கிடிக்கணுங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி சட்டத்தின் அடிப்படையில இப்படி செயல்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கான உரிமையை முடிவு செய்வதற்காகத்தான், அதை இறுதி செய்வதற்காக தான் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்குங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும்.